கனிமொழியின் உளறல்கள். கனிமொழி அப்பப்போ உளறிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நல்லது. எங்களுக்கு அப்பப்போ இது கிடைக்கிது, கண்டென்ட்டு கிடைக்கிது பேசுகிறதுக்கு. அதனால் இன்றைக்கி கனிமொழி என்னென்ன உளறியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு கூட்டத்துக்கு அவங்கள ஏதோ ஒரு விழாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போட்டு போர்டில் வச்சு ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. அந்த கேள்வியில் அவங்க கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் எப்போவுமே பிஜேபிக்கு எதிராக மோடியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அதனால் மோடியை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னா என்ன இருந்தால் பாராட்டுவீங்க, என்ன செய்தால் பாராட்டுவீர்கள் அப்படின்னு கேட்குறான். மோடியை, பிரதமர் மோடியை என்ன செஞ்சால் நீங்கள் பாராட்டுவீங்க? உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம, நிதி கொடுத்தால் பாராட்டுவோம், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை தந்துவிட்டால் நிச்சயமாக மனதார பாராட்டுவோம். அப்பாவுடைய பிள்ளை இல்லை, அப்பாவு இதே கடைசி தானே, அப்பா நிதி நிதி நிதின்னு நிதியை கொள்ளையடிச்சு தானே இவ்வளவு பெரிய ஊழலெல்லாம் செத்துனார். 1,76,000 கோடியை கொள்ளையடித்தவங்களாச்சா நீங்கள்? அப்போ நிதினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதுவும் குறிப்பாக உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே. அதனால தானே உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை முக்கால்வாசி பேருக்கு நிதி நிதி நிதின்னு பேர் போடுற மாதிரி எல்லோருக்கும் நிதிங்கிற பேரை வச்சார். அதே எண்ணம் அவருடைய மகளான உங்களுக்கும் வந்துடுச்சு. அதனால தான் கனிமொழி சொல்கிறாரு, எங்களுக்கு நிதி கொடுத்தால் பாராட்டுவோம் அப்படின்னு. சரி, நிதி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும், எப்போவுமே பாராட்டினா தான் நிதி கொடுப்பாங்க. அந்த காலத்து புலவர்கள்லாம் மன்னரை பாராட்டுவாங்க. மன்னர் நிதியை கொடுப்பார், ஒரு 3 இதை கொடுப்பார், மூட்டையை கொடுப்பார், அதில் பொற்காசுகள் எல்லாம் இருக்கும். எப்போவுமே பாராட்டினா தான் நிதி வாங்க முடியும். நீ நிதி கொடுத்தா பாராட்டுவேன்னு சொன்னால் எப்படி, யார் செய்வா? நீங்கள் சரி, இப்படி நீங்கள் பாராட்டாமல் இருந்தால் பரவாயில்ல. ஒன்றிய அரசு மோடி கோ பேக்கு அப்படின்னு இவ்வளோ விஷயத்தையும் சொன்னீங்கன்னா நிதி கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால் நிதி கொடுத்தால் பாராட்டுவோம் என்பது சரியில்லை கனிமொழி. முதல்ல பாராட்டுங்க, அப்புறம் நிதி கொடுக்கலாம். நீங்கள் ஒன்றும் பாஜகவுக்கு எதிரானவர்கள் இல்லைல்ல. நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப பாராட்டணும். அமித்ஷா தானே உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறாரு. அமித்ஷா இல்லைன்னா நீங்கள் தூத்துக்குடியில் ஜெயிக்க முடியுமா? அமித்ஷா பிஜேபியில் ஒரு செல்வாக்கு மிகுந்தவங்களை போட்டால் ஜெயிக்க முடியுமா? அப்போ மட்டும் அமித்ஷா காலில் விழுந்தீங்க. அப்போ இப்போ பாராட்டாதுங்க, நிதி கிடைச்சா தான் பாராட்டினா எப்படி இருக்கும்? பொன்முடி எப்படி ரிலீஸ் ஆனார்? உங்கள் அமித்ஷாவால் தானே ரிலீஸ் ஆனார். அதனால் பொன்முடிகிட்ட நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருதில்லை. ஆக பிஜேபிக்கு நீங்கள் தான் ரொம்ப நன்றி கடன் பட்டவர்கள். அவர்களால் பல நிதியை நீங்கள் சம்பாதிக்க நேர்ந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைச்சாதான் பாராட்டுவாங்கிறது யாரை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது தான் கனிமொழிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில். அதுக்கடுத்தது ஜெயலலிதாவை பற்றி கனிமொழிகிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எதற்கும் அஞ்சாத பண்பு அவரிடம் இருந்தது. எதற்கும் அஞ்சாத ஒரு பண்பு அவர்களுக்கும் இருந்தது, அதை நான் என்னைக்குமே பாராட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்க ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? இவங்க அனுபவித்தவங்க. நம்மெல்லாம் பத்திரிக்கை செய்தியை பார்த்துங்க, நீங்கள்லாம் டிவியை பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப போல்டானாலும் ரொம்ப தைரியமானாலும். ஆனால் கனிமொழி வாழ்க்கையில் அனுபவித்தாங்க. எதற்கும் அஞ்சாத பண்பு எப்படி இருக்குன்னு. இவங்க அப்பா ஆளை வச்சு சேலை இழுத்தார ஜெயலலிதாவை. அதுக்கப்புறம் சிஎம் வரும்போது நடுங்கிட்டார். ஆஹா, நம்ம ஆளை வச்சு சேலை இழுத்தோமே, நம்மளை இந்த அம்மா என்ன பண்ணுதோ அப்படின்னு இருந்தார். வாய்ப்பு வந்தது, அந்த அம்மா கண்டுக்கலை. ராஜாத்தி அம்மா மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கி தரேன்னு நிறைய பேர்கிட்ட லஞ்ச பணம் வாங்கி அவங்க மேலே புகார் வந்தது. அந்த அம்மா கண்டுக்கலை இவங்களை. சரி, சேலை குறிச்சல் தாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணது, கருணாநிதி சண்முகநாதன் அனுப்பி சசிகலாட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டு உங்கள் கல்யாணத்தை நாங்கள் தான் நடத்தி வச்சோம். அதிகா சொல்கிறாரு, அவர் 3வது மனைவியை நீங்கள் மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வச்சு தப்பிச்சிட்டாங்க. அது ஜெயலலிதா அவர்களுக்கே தெரியாது. சசிகலாவுக்கும் தினகரன் தான் அந்த கூட்டுச்சதியில் உடந்தை. இவர்களை காப்பாற்றி விட்ட அந்த துரோகத்தை செய்தவர்கள் சசிகலாவும் தினகரனும் தான். இல்லைன்னா அன்னைக்கே ராஜாத்தி அம்மாள் உள்ளே போயிருப்பாங்க. நான் சொல்கிறது 1991-92. இதுக்கான ஆதாரம் என்னிடம் இருக்குது. இவங்க தப்பிக்க வச்சதுக்கு இவர் தினகரன் பேசின வீடியோவே இருக்குது. நாங்கள் தான் காப்பாற்றணும். ஜெயலலிதா கண்டுக்கலை. அப்போல்லாம் கனிமொழிக்கு தெரியாது எதற்கும் அஞ்சாதவர்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 96 ஜெயலலிதா ஆட்சியை இழந்தாங்க. அப்போ தான் லேசாக வாழாட்டினார் கருணாநிதி. பதவி வந்துருச்சு, நம்ம சேலை பிடிச்சி இழுத்ததுக்கு ஒன்று இந்த அம்மா அடுத்த 5 வருஷம் இருந்ததில் நடவடிக்கை எடுக்கலை, கொஞ்சம் நம்ம குசும்ப காமிப்போமே அப்படின்ட்டு கைது பண்ணார் ஜெயலலிதா அவர்கள். அந்த அம்மாவை அப்பவும் கண்டுக்கலை. சரி, கைது தானே பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளே போனார் ஜெயிலுக்கு.
ஜெயிலுக்கு போனால் ரூமுக்குள்ளே பெருச்சாளி வந்தது. அப்போவே யோசிச்சாங்க, ரூமுக்குள்ளே எப்படிலாம் பெருச்சாளி, கருணாநிதி வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ரூமுக்குள்ளே சாப்பாடு கொடுத்தவன், போர்வை கொடுத்தவன், காஃபி கொடுத்தவனெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அப்போ பார்த்தாங்க, ஓ இந்த ஆள் தான் பண்ணுறாரு, அப்போ நம்ம வேலையை நம்ம காமிக்கணும் அப்படின்ட்டு 2001 வந்தாங்க. கனிமொழியிலேருந்து, இதிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, கருணாநிதியிலேருந்து கையை காலும் உதற ஆரம்பிச்சது. எளிய விட்டுட்டோமாப்பா. இந்த அம்மா கோர்ட்டுக்கு போகும்போது கரண்ட்டை கட் பண்ணி லிஃப்ட்டில் போக விடாமல் படிக்கட்டில் ஏற விட்டோமாப்பா, என்ன செய்ய போதோ அப்படின்னு நடுங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கூப்பிட்டாரு ஐபிஎஸ் அதிகாரிகளை, கமிஷனராக உங்களை போடுறேன், கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணி தூக்கணும், யார் தூக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் ஒரே ஒருத்தர் சொன்னார், நான் தூக்குகிறேன் அப்படின்னு. அவரை கமிஷனர் ஆக்கி தூக்குங்கன்னாரு. அடித்து தூக்குனாங்க. வேஷ்டி கலண்டு ஒரு மத்திய மந்திரியாக இருந்தவர் அன்றவரோட வேப்பேரி ரோட்டில் ஓடினார். அவரை தூக்கி கொண்டாந்து வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் பெஞ்சில் படுக்க வச்சாங்க. இவரை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க. உயிரோடு இருக்கும்போதே வேஷ்டி அவந்து இதாகி அடித்து தூக்கி காரில் போட்டு, அப்போ கூடவே போனவங்க கனிமொழி. அந்த அம்மா எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர்னு இந்த அம்மா சொல்லுதுன்னா இதெல்லாம் கண்ணால் பார்த்தாங்க. ஏன்னா அன்றைக்கி நைட்டு கனிமொழி வீட்டில் தானே தங்கியிருந்தார். தூக்கிட்டு போனதில் காரில் இந்த அம்மா கூடவே போய் சிறை வாசலில் அவர் லிங்கியோடு எனக்கு உட்காந்துருக்கும் போது இந்த அம்மாவும் பக்கத்துலேயே உட்காந்து இந்த காட்சிகளை எல்லாம் கண்ணால் பார்த்தவர். அடித்து தூக்கி அந்த அம்மா இருந்த ஜெயிலுக்குள்ளேயே அதே ரூமில் கருணாநிதி அவர்களை போட்ட உடனே தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, ஆஹா இவ்வளவு அஞ்சா நெஞ்சம் படைத்தவரா இவர் அப்படி. அதைத்தான் சொல்கிறாங்க, அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்னு அவங்க சொன்னது வெறும் வாய்க்காக சொன்னதில்லை, சொல்லுக்காக சொன்னதில்லை. அஞ்சா நெஞ்சம் படித்தவங்க எப்படின்னு அவங்க காட்டின வித்தையில் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் அனுபவித்து சொன்ன வார்த்தை அது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து 3வது இன்னொன்று கேட்குறாங்க, உதயநிதியை பற்றி கேட்குறாங்க. உதயநிதி எப்படிப்பட்டவர் அப்படின்னு, அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிறாங்க இந்த அம்மாவை. எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படின்னா எந்தெந்த விஷயம் நீங்க சொல்றீங்க? இல்ல அவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அவரிடம் எச்சரிக்கையாக இருக்கிறேன். சொந்த அண்ணன் பையனையே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. கனிமொழியே சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் ஒரு துணை முதல்வராக போகிறாங்கங்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு மக்கள்லாம் ஜாக்கிரதையாக. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட இருந்தவரே அவர் தாத்தா புத்தி அப்படியே, ஸ்டாலின் புத்தி இல்லை. ஸ்டாலின் எப்படின்னா கூட இருந்தவங்களை கண்டுக்க மாட்டார், கூட இருந்தவங்களை கழுத்து இருக்க மாட்டார். ஆனால் கருணாநிதி தோளில் கையை போட்டால் அவங்க காலி. கூட இருந்தவங்களை தான் அடிப்பார். எம்ஜிஆர்லாம் கூட இருந்தவர் தான் கை வச்சார். அதனால் கூட இருந்தவங்களை கை வைக்கிறதுல கலை அவருக்கு, அந்த கலை பேரனான உதயநிதிக்கு வந்திருக்கு. அதைத்தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். 2 தடவை சொல்கிறாங்க, இந்த வீடியோ பாருங்கள், 2 தடவை சொல்கிறாங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷாலுங்கிறவர் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இன்றைக்கி விஷாலுக்கு அடிக்கிற அத்தனை இதுவுமே இவர் தான். 2 பேரும் போட வாடான்னு பேசிக்குவாங்க. அடித்தார் ஆப்பு விஷாலுக்கு. விஷாலு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை, இது இல்லை. பேசி பார்த்தார் பழைய நட்புன்னு. பழைய நட்பாவது புதுசு நட்பாவது துட்டு இருக்கான்ட்டு கேட்டார் விஷால்கிட்ட. என்னடா நம்ம பழைய நட்பு ஏன்ட்டே துட்டுக்கு? ஆமாம் துட்டு தான் பேச்சுன்ட்டு. இப்போ விஷாலுக்கு முதல் எதிரி அவர். விஜய்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். படம் ரிலீஸ் ஆகும்போது காலி, அவரை காப்படித்தார். அப்புறம் விஜய் தான் கேட்டார், என்ன நம்ம இப்போ நட்பாவது ஏதாவது பணம் இருந்தால் சொல்லு அப்படின்ட்டு. இதெல்லாம் கேள்விப்பட்டார் கனிமொழி. ஆஹா, கூட பழகின நண்பர்களுக்கே இது பண்ணுறாரு. அதே மாதிரி கனிமொழிக்கும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. இல்லை நான் அவர் இப்படி சொல்ல மாட்டார். எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறேன், நான் கனிமொழிக்கும் ஏதோ ஆப்ப வச்சுருப்பார், அதனால தான் சொல்கிறேன்.